3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு மேல்நிலை தலைமை ஆசிரியர் கழகத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வில் உள்ள முரண்பாடுகளை களைய அமைக்கப்பட்ட சீராய்வு குழுவின் அறிக்கையின்படி கல்வி அலுவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் மாணவர்களுக்கான தனி கட்டண மீட்பு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். மாணவர்களுக்கு வழங்கப்படும் 14க்கும் மேற்பட்ட அரசு நலத்திட்டங்களுக்கு தனி அலுவலர் என்பன உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே ஞாயிறன்று தமிழ்நாடு மேல்நிலை தலைமை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த 14 வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு தனி அலுவலர் நியமனம் கோருகிறோம். அத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு கட்டணமானது வசூலிக்கப்படாமல் அரசாங்கமே பள்ளிக்கு வழங்கும். அப்படி கடந்த ஆண்டில் இருந்து அந்த தொகை வழங்கப்படாததால் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்கள் தன்னுடைய சொந்த செலவினத்தை மேற்கொண்டு சில பேர் பணி ஓய்வு பெற்று விட்டார்கள். ஆகவே அந்த தொகையினை வழங்க வேண்டுகிறோம். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி 2வது முறையாக உண்ணாவிரத போராட்டம் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.